எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மை மினி ஸ்டோரி சேனல். நான் உங்கள் கதை சொல்லி. எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு கேள்வி, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? எனக்கு மட்டும் ஏன் நல்லதாவே நடக்க மாட்டேங்குது? எல்லாமே கெட்டதாவே நடக்குதே, அதுக்கு காரணம் தான் என்ன? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்குற? இந்த கேள்வி நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் தினமும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்விதான். என்னடா வாழ்க்கைன்னு தினமும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? தினமும் நானும் பூஜை பண்ணித்தானே பார்த்துட்டு இருக்கேன் அந்த கடவுளுக்கு. ஆனா என் மீது மட்டும் எதுக்கு இரக்கமே காட்ட மாட்டேங்கிறாரு? கடவுளுக்கு யார் யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும் நல்லதை தூக்கி வழங்குவாருன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஆளெல்லாம் கடவுளுக்கு கண்ணுக்கு தெரியுமா என்ன? இப்படியெல்லாம் நம்ம நினைக்காத நாள் இல்லை. ஒருவேளை இதுதான் உண்மையோ என்னவோ தெரியல. என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க இந்த கேள்விக்கான விடைய இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. நாரதர் பயங்கர கோபமா கைலாயத்தை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. அதை விட அவருடைய கோபம் தலைக்கு மேல ஏறி இருந்தது. நேரா சிவனை பார்ப்பதற்கு தான் வந்தாரு. சிவனும் நல்லா தியானத்துல இருந்தாரு. அவர் ஒரு மரத்தை பிடிச்சி உட்கார்ந்த இடத்த விட்டு அசராம அங்கேயே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. கோபத்தோட வந்த நாரதர், சிவபெருமானே போதும், முதல்ல கண்ணை திறக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இதை கேட்டதுமே சிவனும் கண்ணை திறந்து, வா நாரதா, எப்படி இருக்க? என்ன பயங்கர வேர்வையா வந்திருக்கியே, இவ்வளவு குளிர்லயும் உனக்கு வேர்க்குதா? கொஞ்சம் உடல் உழைப்பு வேணும்னு நினைக்கிறேன் உனக்கு. அதனாலதான் கொஞ்ச தூரம் மலைக்கு ஏறினதுமே உனக்கு இவ்வளவு வேர்வை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிண்டலா அவர் பேசிட்டு இருக்க, அதை கேட்டதுமே நாரதருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு வேலை கிடையாது சிவனே. முதல்ல உங்களுடைய வேலையை நீங்க சரி பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த கடமையில இருந்து தவறி போயிட்டு இப்போ நீங்க என்னடானா என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? நானே உங்க மேல பயங்கர கோபத்துல வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு நக்கல் வேற கேக்குதா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் எகிரிக்கிட்டு பேச, இதை கேட்டதுமே சிவனுக்கு, என்னாச்சு? நான் எப்போதும் பேசுற மாதிரி தானே பேசினேன், ஏன் இவ்வளவு கோபமா இருக்க? முதல்ல உட்காருப்பா நாரதா, ஏன் இவ்வளவு கோபம்னு கேட்க, அதுக்கு நாரதர் ஒரு பக்கம், நீங்க சரியான ஓர வஞ்சனக்காரரா இருக்கீங்க. பாரபட்சம் பார்த்து மக்களுக்கு சேவை செய்றீங்களோ? நான் சொல்றது சரியா? எப்படிடா இவன் உண்மையை கண்டுபிடிச்சான்னு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? ஐயையோ, முதல்ல நீ பேசுறத நிப்பாட்டுப்பா. என்ன பத்தி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் என்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்? நான் எதுக்காக ஓர வஞ்சனை காட்ட போறேன்? பாரபட்சம் பார்க்க போறேன்? பாரபட்சம் பார்க்கறதுனால எனக்கும் அவங்களுக்கு என்ன ஆக போகுது? எல்லாமே மக்கள் தானே. என்னோட ஒட்டுமொத்த சக்தியுமே அவங்க தானே. நான் எப்படி அவங்களுக்கு பாரபட்சம் பார்த்து செய்வேன்னு நீ சொல்ற? உன்னால நிரூபிக்க முடியுமா? என் மேல எவ்வளவு பெரிய குற்றத்தை நீ சுமத்திருக்கன்னு தெரியுமா? இப்படியெல்லாம் அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும் பொழுது, நீங்க என் கூட வாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டிட்டு அதுக்கடுத்து மறுவேளையை பாக்குறேன்னு கோபமா நாரதர் சிவனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. சிவனும் எதுவும் சொல்லாம நாரதர் போக்குலேயே அவரும் அங்கிருந்து போனாரு. இப்போ நேரா பூலோகத்துக்கு தான் வந்தாங்க. என்ன நாரதா, என்ன எங்க கூட்டிட்டு போற? பூலோகத்துக்கு எதுக்கு இப்ப வந்திருக்கோன்னு கேட்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் உங்க மேல குற்றம் சொல்லியிருக்கேன், சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு நிரூபிக்கணும் அவ்வளவுதானே, நான் நிரூபிச்சு காட்டிட்டு அப்புறம் பேசுறேன், அங்க பாருங்க, எங்க பார்க்க சொல்றான் என்று சிவனும் ஒரு பக்கமாக பார்க்கும்போது அங்க ஒரு கூட்டு குடும்பம் எல்லாரும் உட்கார்ந்து ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இரவு நேரத்துல எல்லாரும் ஒத்துமையா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுமே அவர் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தாரு. என்ன சிரிப்பு ஓவரா இருக்கு? நான் காட்ட வந்ததுக்கு காரணம் என்னன்னு கூட தெரியாம சிரிச்சுட்டு நிக்கிறீங்களே, என்னாச்சு நாரதா? நல்ல விஷயத்த தானே நீ காட்டியிருக்க. இதை பார்த்தா எனக்கு சந்தோஷம் வராம பின்ன என்ன வரும்? சிவனே, நான் இன்னும் பேசி முடிக்கல, நீங்க வாயே திறக்காதீங்க. நான் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாருங்க. இந்த குடும்பத்தை பார்த்தீங்களா, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இதே மாதிரி இன்னொருத்தர் குடும்பத்தையும் காட்டுறேன், அங்கே வந்து பாருங்க. சொல்லப்போனால் அது குடும்பமே கிடையாது, ஒரு மனுஷன் உண்டி கட்டையா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதை நீங்க பார்க்க வேணாமா? இங்கே வாங்க என்று அவர் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அது ஒரு பெரியவருடைய வீடு. குடிசை கூட சரியா இல்லை. வீடு இடிஞ்சு போற நிலைமையில இருக்கு. குளிர் தாங்க முடியாம தன்னோட 2 கையையும் இறுக்கி அணைத்து கொண்டு அவர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் முகத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு பாவமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற மாதிரி தெரிந்தது. இதை பார்த்ததுமே நாரதர் அங்கு அழைத்து வந்தார். சிவனே, இங்க பாருங்க, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கும். அதான காரணம். அவங்க மட்டும் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த பெரியவருக்கு என்ன இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்கீங்க? அவர் ஏன் இப்படி ஏழ்மையில வாழணும்? பசி பட்டினி குளிர்ல போர்த்தி கொள்ள ஒரு போர்வை கூட கிடையாது. பாவம், அவர் எப்படி சுருண்டு உட்கார்ந்துருக்காருன்னு பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குடும்பத்தை அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கீங்க, இந்த பெரியவரை வறுமையில வாட வச்சிருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க பாரபட்சம் பாக்குறீங்களா இல்லையா? நீங்க ஒரு ஓரவஞ்சனக்காரர் தானே? இப்படியெல்லாம் நாரதர் சொல்லும் பொழுது
நாரதா, நீ என்ன எதிர்பார்க்கறன்னு எனக்கு ஒன்னும் புரியல. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. நீ புரியுற மாதிரியும் பேச மாட்ற. எனக்கு எதுவுமே புரியல. இந்த வயசானவரை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன இப்போவா? நீங்க அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும். நீங்க அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும். அது என்ன, அந்த குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், இந்த பெரியவர் மட்டும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கணுமா? இதெல்லாம் நியாயமே கிடையாது. என் கூட முதல்ல வாங்க, அவருக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யுங்க, அப்போதான் நான் உங்களை விடுவேன் அப்படின்னு நாரதர் விடாப்படியாக சிவபெருமானை அழைத்து கொண்டு அந்த பெரியவர் முன்னாடி காட்சி அளிச்சாங்க. ஆனா அந்த பெரியவர் நிமிர்ந்து பார்த்தாரு, எதுவுமே பேசல. அமைதியா மறுபடியும் தலையை குனிஞ்சு உட்கார்ந்துகிட்டாரு. என்ன நாரதா நான் செய்யணும் சொல்லு என்று கேட்க, இருங்க, அவசரப்படாதீங்க பெரியவரே, நான் தான் நாரதன், இவரு சிவபெருமான், உங்களுக்கு வரம் கொடுக்க வந்திருக்கோம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த பெரியவரோட முகத்தை பார்த்தாரு. ஆனா அந்த பெரியவர் தலைய குனிஞ்சபடியே உட்கார்ந்திருக்காரே தவிர நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. இதை பார்த்த சிவன், நாரதா என்னாச்சு என்று மறுபடியும் கேட்கும்போது, இருங்க, அவர் தான் குளிர்ல நடுங்கிட்டு இருக்காருல்ல, முதல்ல அவருக்கு ஒரு போர்வையை வரவழைங்க பார்க்கலாம். குளிர்ல நடுங்கி அவருக்கு பேச்சு வரலன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் சொன்ன மாதிரி போர்வையை வரவழைங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவன் தன்னோட ஆள்காட்டி விரலை நீட்டி ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு தன்னோட சக்தி மூலமா ஒரு போர்வையை வர வச்சாரு. அந்த விரலை நீட்டின உடனேயே அதுல இருந்து தீப்பொறி மாதிரி ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு. வெளிச்சம் வந்ததுமே போர்வையும் வந்துருச்சு. பெரியவரே, போர்வை வந்துருச்சு, எடுத்து போர்த்திக்குங்க என்று நாரதர் சொல்ல, அப்போதும் கூட அந்த பெரியவர் ஒண்ணுமே பெருசா எடுத்துக்கல. என்னாச்சு நாரதா, உன்னோட பெரியவருக்கு என்று சிவன் கேட்கும்போது, கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒருவேளை அவருக்கு பசியோ என்னவோ தெரியல, முகத்தை பார்த்தா தெரியலையா, அவர் பயங்கர பசியில இருக்காருன்னு முதல்ல சாப்பாடு வரவழைங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாரு. இதை கேட்ட சிவனும், நீ எவ்வளவு தூரம் தான் போறன்னு நான் பாக்குறேன் என்று மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இப்ப மறுபடியும் அந்த ஆள் காட்டி விரலை நீட்டினார். சாப்பாடு விதவிதமா வந்துச்சு. ஆனாலும் அந்த பெரியவர் நிமிர்ந்து பாக்குறாரு, மறுபடியும் தலையை குனிஞ்சு உட்கார்ந்துக்கிறாரு. என்னாச்சு, இப்போ உன்னுடைய பெரியவர் என்ன யோசிக்கிறாரு என்று சிவன் நாரதர்கிட்ட கேட்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க என்று யோசித்தபடியே, ஒருவேளை அவருக்கு இதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போர்வை கொடுத்துட்டோம், சாப்பாடு கொடுத்துட்டோம், ஆனா அவர் வாழ்நாள் முழுவதுமே எதை வச்சு பயன்படுத்துவாரு? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தேவையான சோர்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறேன். சிவனே, இந்த வீட்டை பாத்தீங்களா, ஓட்ட உடசலா இருக்கு. இந்த வீட்டை சரி பண்ணி ஒரு பங்களாவா மாத்தி கொடுங்க. அப்புறம் இவருக்கு தேவையான தங்கம், வைரம், பணம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுங்க. கொடுக்கறதுன்னு முடிவாயிருச்சு, நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்க கூடாது, அவருக்கு என்ன தேவையோ அதைத்தானே கொடுக்கணும்னு சொல்ல, இதை கேட்ட சிவனும் எந்த ஒரு பதிலும் பேசாம மறுபடியும் அந்த விரலை நீட்ட அந்த வீடு பெரிய மாளிகை வீடா மாறுச்சு. அவர் முன்னாடி நிறைய தங்கம், வைரம், பணம் அப்படின்னு என்னென்னமோ வந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த பெரியவருக்கு அப்போதும் சந்தோஷமே இல்லை. அமைதியாவே உட்கார்ந்திருந்தாரு. இதை பார்த்த நாரதர், என்னாச்சு, என்னென்னமோ பண்ணிட்டோம், ஆனாலும் இந்த பெரியவர் ஒரு மாதிரியே உட்கார்ந்துருக்காரே, என்ன விஷயம்னு தெரியல, ஒருவேளை காது எதுவும் கேட்கலையா, இல்ல கண் பார்வை கொஞ்சம் குறைபாடு இருக்கா என்ன? இப்படி யோசிச்சுக்கிட்டேவும், ஐயா பெரியவரே, என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கா என்ன? நானும் அப்போ இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்துட்டே இருக்கேன், ஆனா அமைதியாவே இருக்கீங்களே, என்ன விஷயம்னு சொல்லுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது தேவையா என்றெல்லாம் கேட்க அதுக்கு அந்த பெரியவர் நிமிர்ந்து பார்த்து, நீ யாரு, எதுக்கு இப்போ இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்க, உன்கிட்ட நான் கேட்டேனா அப்படின்னு ஒரு மாதிரி விதண்டாவாதமா ஒரு கேள்வியை கேட்க, இதை கேட்டதுமே சிவனுக்கு பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. என்ன சோர்ஸ் வேணும்னு சொன்னியே, உன்னோட பெருசு பயங்கர சோர்ஸா எதிர்பார்க்க போது போல, உன்னோட பெருசுக்கு என்ன வேணுமா என்று அவர் ஒரு மாதிரி நக்கலா கேட்டாரு. இதை கேட்டதுமே நாரதருக்கு ஒன்றும் புரியல. ஐயா பெரியவரே, உங்களுக்கு நல்லது நினைச்சுதானே இங்க வந்து நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்னாச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என் மேல எதுவும் உங்களுக்கு கோவமா? குடும்பம் குட்டின்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? பிரிஞ்சு எதுவும் இருக்கீங்களா? உங்களை யாரும் பாத்துக்கலையா? இப்படியெல்லாம் கேட்க செத்த வாயை மூடு, சும்மா நையன்னு பேசிக்கிட்டே இருக்க. உங்ககிட்ட நான் கேட்டேனா எனக்கு குடும்பம் வேணும், குட்டி வேணும்னு? எங்க அப்பா அம்மா அப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, அப்பயே நான் வேணாம்னு தானே சொன்னேன். இப்போ நீ என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் பொண்டாட்டி கேட்டேனா? ஓ வேலையை பாரு. அவளுக்கு யார் சேவகம் பண்ணுறது, அவளுக்கு யார் சம்பாரிச்சு கொண்டு வர்றது? இப்படியே போனேன்னு வை, அங்கே கோவில் இருக்குது, வெளியில் உட்காந்தா போதும், வாயை திறந்து எதுவுமே கேட்க தேவையில்ல, காசு மலன்னு போட்டுகிட்டே இருப்பானுங்க, வயிற்றுக்கு கஞ்சி கிடச்சிரும் 3 நேரமும் பிரசாதம்ன்ற பேரில். அதுக்கப்புறம் என்ன வேணும் மனுஷன் வாழ்க்கைக்கு? இது கூட தெரியாம திரியிற, நீ எல்லாம் ஒரு கடவுள். முதல்ல நான் உன்கிட்ட கேட்டேனா இதெல்லாம்? நீ ஏன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு என் தேவையை பூர்த்தி பண்ணிட்டேன்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா அவர் பேச, இதெல்லாம் கேட்டதுமே நாரதருக்கு முகமே வாடி போச்சு. சரிங்க ஐயா, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? நீங்க எதுனாலும் கேளுங்க, சிவன் இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே நடத்தி கொடுத்துட்டு போயிருவாரு. சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க, நீ சத்த வாயை மூடு, நான் தான் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், நீ பேசாம இருன்னு சொல்றேன்ல, அமைதியாரு. ஏப்பா சிவனு, அந்த விரல நீட்டின
என்னென்னமோ புசு புசுன்னு வந்துச்சு. தீப்பொறி வருது, வெளிச்சம் வருது, அதுல இருந்து எக்கச்சக்கமான பணம் நகையெல்லாம் வருது. நீ என்ன பண்ற? நீ பெரிய கடவுள் தானே. உனக்கு ஒரு வரல இல்லைன்னா இன்னொரு வரல முளைக்கும். அதனால இந்த விரலை நீ என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு. அதை மட்டும் கட் பண்ணி என்கிட்ட கொடுத்துரு. நான் எனக்கு வேணும்ன்றதெல்லாம் அப்பப்ப தேவைக்கு செஞ்சுக்கிறேன். நீ எது கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், சரியா? உன் விரலை மட்டும் வெட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னதுமே நாரதர் அதிர்ச்சியாகி அந்த பெரியவர் ஒரு பார்வை பார்த்துட்டு சிவபெருமானை பார்க்கும் பொழுது சிவன் ஒரு சொடக்கு போட மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பழைய நிலைமைக்கு மாறியது. 2 பேருமே அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. நாரதருக்கு பேச்சு மூச்சு எதுவும் வரல. இந்த பெரியவரை பாவம் பார்த்து நம்ம போனோம்னா என்ன இவர் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு? சிவனே, உங்களை நாங்க கூட்டிட்டு போய் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லும் போது, உனக்கு என்ன சந்தேகம் இருக்கு? அதை நீ முதல்ல என்கிட்ட கேளு. முதல்ல ஒரு குடும்பத்தை காட்டின, அந்த குடும்பத்து மேல உனக்கு என்ன கோபம்? அதை முதல்ல சொல்றியா அப்படின்னு அவர் கேட்கும்போது, எனக்கு என்ன கோபம் இருக்க போகுது? எனக்கு கோபம் எல்லாம் இல்ல. அந்த வீட்டுல தாத்தா பாட்டி அப்பா அம்மா சின்ன பிள்ளைங்க அத்தைமாரு மாமா அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. எல்லாரும் ராத்திரி நேரத்துல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த பெரியவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட நான் சண்டைக்கு வந்தேன். அதென்ன அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, இவங்க மட்டும் நல்லா இல்லைன்னு ஒரு கோபம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே சரி வா நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன் என்று அவர் ஒரு சொடக்கு போட்டாரு. இப்போ மறுநாள் காலை வந்தது. வயல் பகுதியில ஒரு மரத்துக்கு பின்னாடி 2 பேரும் வந்து மறைஞ்சபடி நின்னாங்க. அங்க பாரு என்ன நடக்குதுன்னு பாருன்னு அந்த வயல்வெளியை காட்டும் பொழுது அந்த தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தைமார்கள் மாமா சின்ன பிள்ளைங்க அப்படின்னு எல்லாமே வயல்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூல் யூனிஃபார்ம் வேற போட்டிருந்தாங்க. அங்கேயே எல்லாரும் சிரிச்சு பேசி வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போய் ஸ்கூல் பஸ்ல ஏத்திட்டு மறுபடியும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் அவர் காட்டினாரு. பாத்தியா, அந்த பெரியவர் இருக்காருல்ல, அவரு பயங்கர ஏழ்மையில இருந்தவர். வறுமைனாலும் வறுமை, அப்படி ஒரு வறுமை. ஆனா அவரு மனம் தளராம உழைச்சாரு. அவரும் அவருடைய பொண்டாட்டியும் உழைச்சாங்க. பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுக்கணும்ன்றதுக்காக இன்னும் அளவுக்கு அதிகமா உழைச்சாங்க. பிள்ளைங்களும் தலையெடுத்து முன்னாடி வந்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய பங்கை போடும் பொழுது அந்த குடும்பத்தோட வளர்ச்சி இன்னும் வேகமா வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்போ பேரன் பேத்தி எல்லாருக்குமே ஓரளவுக்கு அந்த வயல்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல படிப்பையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நீ சொல்லு, நான் இவங்களுக்கு அப்படி என்ன கொடுத்துட்டேன்னு நீயே சொல்லு. நான் வாய்ப்பத்தான் ஏற்படுத்தி தர முடியுமே தவிர என்னால இப்போ நீ அந்த பெரியவருக்கு கொடுக்க சொன்ன பத்தியா, விரல நீட்டினதுமே எல்லாம் வரணும்னு, அந்த மாதிரி என்னால கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. அது தர்மத்திற்கு எதிரானது. அந்த பெரியவர் என்ன சொன்னார்னு பாத்தியா? அவருடைய வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியுமா? அவங்க அப்பா அம்மா இருக்கிற காலத்துல அவங்க உழைச்சு போட்டாங்க. அவர் நல்லா சாப்பிட்டாரு. அதுக்கடுத்து ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும், வேலைக்கு போடான்னு சொன்னப்போ ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ஐயோ உடம்பு வலிக்குது, இனிமேல் எல்லாம் என்னால வேலைக்கு போக முடியாது அப்படின்னு அங்கிருந்து விலகிட்டாரு. சரி கல்யாணம் பண்ணிக்கடா, அப்பயாவது நீ திருந்துவேன்னு சொல்லி அவங்க வீட்டுல எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு காரணம் என்ன சொன்னார் தெரியுமா? கல்யாணம் பண்ணா வந்தவளுக்காக நான் உழைச்சு கொட்டணும், இதெல்லாம் தேவையா? அப்புறம் எனக்கு பிள்ளை பறக்கும், அதையே நான் தூக்கி விடணும், இப்படியே என் வாழ்க்கை போயிடும், அப்ப நான் எப்போ நிம்மதியா இருக்கிறது? இப்படித்தான் அவர் யோசிச்சாரு. அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்குமே அவங்க உழைச்சு பாடுபட்டு இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கோவிலா போய் வெளியில உட்கார்ந்து யாசகம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேரு யாசகம் கேட்கறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களுக்கு முடியாத ஒரு காலம்னு ஒண்ணு இருக்கு. சில பேரால தன்னால நிமிந்து கூட உட்கார முடியாத நிலைமையில இருப்பாங்க. அவ்வளவு வயசான காலத்துல யாரும் பார்த்துக்க ஆள் இல்லாத நேரத்துல போய் அப்படி உட்காந்து அவங்களுடைய வயித்தை நிறைச்சுக்கிட்டாங்களே தவிர வேணும்னே யாரும் போகவே இல்லை. ஆனா இவன் அப்படி கிடையவே கிடையாது. உடம்பு முழுக்க திமிரு, உழைச்சா வேர்த்து போயிடுமாம். இப்படியெல்லாம் கணக்கு சொல்ற ஒரு ஆளுக்கு நீ பறிஞ்சு பேசிட்டு வர்றியே, இதெல்லாம் சரியா? இப்படியெல்லாம் கேட்கும்போது அப்போ எதுக்கு உங்ககிட்ட எல்லாருமே வந்து கதறி கதறி அழுறாங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எல்லாருக்கும் நீங்க ஒரே மாதிரியான வாழ்க்கையை தானே கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு எதிரான வேலையெல்லாம் பார்த்து முன்னேறி சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வந்துடுறாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து உழைச்சு கஷ்டப்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்னும் எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியலையே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓர வஞ்சனையா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அப்போ நீ அவங்கள தூக்கி விட்டுட்டு இவங்களை கீழே இறக்குற மாதிரி தானே தெரியுது சிவனே. இதெல்லாம் நியாயமா? இதான் என்னோட கேள்வியே. இதே கேள்விதானே எல்லாருக்கும் இருக்கு, மக்களுக்கே இருக்கு. நீங்க இதை உங்களால தீர்த்து வைக்க முடியுமா? ஏன் பாரபட்சம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு ஆளுக்கு கஷ்டத்தை தூக்கி வழங்கி கொடுக்குறீங்க, ஒரு ஆளுக்கு நிம்மதியா அளவுக்கு அதிகமா அவனே வேணாம்ன்ற அளவுக்கு கொடுக்குறீங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? இப்படியெல்லாம் கேள்வியா அவர் கேட்கும் போது, நாரதா உன் கேள்வி என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கை தரம் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிற, அதுதான் உன்னுடைய கேள்வியா இருக்கு. சரி வா, இப்போ நான் உனக்கு காட்டுறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா?
இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. நான் உனக்கு நேரடியா கூட்டிட்டு போய் காட்டுறேன், அப்போதான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சிவன் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. நான் ஒரு பொண்ணை பத்தி சொல்றேன், அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம், சரியா? வாழ்க்கையிலேயே இவ்வளவு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தலைகீழா மாறி போயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தேவும் நல்ல ராணி போல வளர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளை திடீர்னு அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. சொத்து எல்லாமே சொந்த பந்தம் பிரிச்சு எடுத்துட்டு ஓடிட்டாங்க. அவங்க அப்பா நிறைய கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா சொத்தும் முடக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு குட்டி பொண்ணு என்ன பண்ணும்? எந்த ஒரு விபரமும் தெரியாம இருந்துச்சு. வேற வழி இல்லாம அந்த பொண்ணை ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்படி ஒரு கஷ்டம் யாருக்காவது வரலாமா? ஏழ்மையில இருந்து முன்னேறவங்களுக்கும் முன்னேற்றத்துல இருக்கிறவங்க கீழே வந்து விழுகிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதை விட ஒரு பெரிய வழி இந்த உலகத்திலேயே இல்ல. அப்படித்தான் அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா படிக்கிறதுனால நிறைய பேர் அந்த பொண்ணோட படிப்புக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அதனாலதான் அந்த பொண்ணு தினமும் விழுந்து விழுந்து படிச்சு எப்படியாவது முன்னேறிடணும், அடுத்தவங்க காசு போட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்கன்னு தினமும் உட்கார்ந்து படிச்சு தன்னோட வாழ்க்கையை எப்படியாவது முன்னேற்றணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு நினைக்காத நாள் இல்ல, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், என்ன மாதிரி இவ்வளவு ஒரு கொடுமையான வாழ்க்கையை யாராவது அனுபவிப்பாங்களா, இப்படியெல்லாம் அந்த பொண்ணு யோசிக்காத நாள் கிடையாது. இப்போ இதுல இருந்து நீயே பாரு, உனக்கு என்ன புரியுதுன்னு நீயே சொல்லுன்னு சொல்லி இப்போ நாரதர்கிட்ட அந்த பொண்ணை காட்டினாரு. காலையில ஒரு 2:30 இருக்கும். அந்த நேரத்துல உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. காலையில படிச்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு உட்காந்து படிச்சுட்டு இருந்த அந்த பொண்ணு இப்போ ஜன்னல்ல இருந்து கீழே பார்க்கும் பொழுது பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பையன், ஒரு 15-16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பையன் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேக வேகமா போனான். அவன் போகும்போதே பயங்கர ஸ்பீடு. இதை பார்த்த அந்த பொண்ணு, பாரு அப்பா அம்மா வளர்க்குற வளர்ப்பு அப்படி இருக்கு, 2:30க்கு இவனுக்கு என்ன வேலை, எல்லாம் குடிச்சு பழகிட்டானுங்க, அதனாலதான் இப்படி திரியிறானுங்க, ரவுடிசம் பண்ணிக்கிட்டு நல்லா சுத்திக்கிட்டு நேரங்காலம் தெரியாம குடும்ப கஷ்டம்னு ஒன்று இருந்தால் தானே இவனுக்கெல்லாம் அறிவு வரும். இப்படியெல்லாம் அந்த பொண்ணு உட்காந்து யோசிச்சுட்டேவும் தன்னோட படிப்பையும் விட்டுடாம உட்காந்து படிச்சுட்டு இருந்துச்சு. இதே மாதிரி தினமும் பார்க்குது. அந்த பையன் கரெக்டாக 2:30க்கு மட்டும் எந்திரிச்சு அங்கிருந்து கிளம்பிட்டே இருக்கான். இதை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது தினமும் அவன் 2:30க்கு எந்திரிச்சு போறானே, என்னவா இருக்கும்னு மண்டையே குழம்பி போற அளவுக்கு பயங்கர குழப்பமாவே இருந்துச்சு. இதை நம்ம யாருக்கிட்ட கேட்கலாம்னு யோசிச்சுக்கிட்டேவும் இப்போ அதே ஜன்னல்ல இருந்து ஒரு மதியம் போல கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்டலுடைய வார்டன் அங்கே கேட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த பின்னாடி வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்த பையன் மாடியில் குடியிருக்கான், இவங்க கீழ் வீட்டுக்காரங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, மேலே யாரு குடியிருக்காங்க, நான் யாரையுமே பார்க்கவே இல்லையே, யாரும் கீழே வந்த பாடு இல்லை அப்படின்னு அந்த வார்டன் கேட்கும்போது, அதை ஏன் கேட்குறீங்க, அது ஒரு பெரிய கொடுமை, பாவம் அந்த வீட்டில் 2 சின்ன பசங்க இருக்காங்க, ஒருத்தன் 12வது படிச்சுட்டு இருக்கான், இன்னொருத்தனுக்கு வயசு ரொம்ப கம்மி, 7வது தான் படிக்கிறான், ஆனா யாருக்கும் வரக்கூடாத கஷ்டம் அந்த 2 பசங்களுக்கும் வந்திருக்கு அப்படின்னு பேசும்போது அந்த பொண்ணுடைய முகமே மாறி போச்சு. என்ன பேசுறாங்க? ஆனா அந்த பையனை பார்த்தா அப்படி தெரியலையே. 2:30க்கு 2 மணிக்கெல்லாம் பொறுக்கித்தனம் பண்றதுக்கு சைக்கிள் எடுத்துக்கு வேக வேகமா, அதுவும் எப்படி வளைஞ்சு ஓட்டுறியான், அவனை பார்த்தா அப்படி நல்லவன் மாதிரி தெரியல, இவங்க என்ன பாவம்னு சொல்றாங்கன்னு அவள் உன்னிப்பா பார்த்துட்டே இருக்கும் பொழுது அப்போ அந்த வார்டன் கேட்டாங்க, என்னாச்சு, ஏன் அந்த 2 பசங்களை அப்படி சொல்றீங்க, அவங்க அப்பா அம்மா எங்க, இப்படியெல்லாம் கேட்கும்போது, அந்த கொடுமையை வேற சொல்லணுமா, எனக்கே மனசு வருத்தமா இருக்கு, இந்த வீட்டுக்கு குடி வரும்போது இந்த கதையை கேட்டு ஒரு வாரம் எனக்கே தூக்கமே இல்லை தெரியுமா, அவ்வளவு வேதனையா இருக்கு, கடவுள் ஏன் தான் இப்படி கொடுமையெல்லாம் கொடுக்குறாரோ தெரியல, அது நம்ம கண்ணு முன்னாடி வேற காட்டுறாரு, நானே நிறைய தடவை குழம்பெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன், ஆனா அந்த பையன் ரோசப்பட்டுக்கிட்டு வாங்க மாட்டான், சங்கடமா இருந்துச்சு, ஏன்டா வாங்க மாட்டேன்னு கேட்டேன். அப்போ என்ன சொன்னான்னு தெரியுமா, இன்னைக்கு நீங்க கொடுத்துருவீங்க, நாளைக்கு இதே ஆசை எனக்கு வந்துடும், இதே ருசி எனக்கு தேவைப்படும், அப்போ உங்களால் கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியலை ஆண்டி, வேணாம்னு சொல்லிடுவான், இப்படிப்பட்ட நல்ல பையன்லாம் இங்கே இருக்கான் பாருங்க இப்படின்னு சொல்ல, அதை விடுங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க, அந்த பையனை எதுக்கு பாவம்னு சொன்னீங்க, அவங்க அப்பா அம்மா எங்க, இப்படியெல்லாம் அந்த வார்டன் கேட்கும்போது அவங்க அப்பா மாடியில தான் இருக்காரு, ஆனா அவரால் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது, ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு மெக்கானிக் மாதிரின்னு நினைக்கிறேன், அப்படித்தான் சொன்னாங்க ஏதோ. அப்படி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது உயரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாராம். முதுகு தண்டல்ல பயங்கரமான அடி, அவரால் எழுந்திருச்சு நடக்க முடியாது, சொல்ல போனா பாத்ரூமுக்கு கூட போக முடியாது தெரியுமா. இப்படியெல்லாம் அவங்க சொல்லும் போது, சரி அவங்க பொண்டாட்டி அவங்க இல்லையா, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா, அவங்களை இங்க நான் பார்த்ததே இல்லையே, என்னாச்சு அவங்களுக்கு, இப்படியெல்லாம் கேட்கும்போது, ஐயோ அவ என்ன சொன்னா தெரியுமா,
என்னாலெல்லாம் உன்னை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமா அவங்க பையன் தான் பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா. அவங்க அம்மாவோட ஆதரவு கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பையன் 2 மணி ஆச்சுன்னா போதும் சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போயிடுவான். பேப்பர் போடுற இடத்துக்கு போய் பேப்பரை வாங்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் பேப்பர் போட்டுட்டு வருவான். 6 மணிக்கிட்ட தண்ணி கேன் போட போயிடுவான். 8 மணிக்குள்ள தண்ணி கேன் போட்டுட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு ஓடி வருவான். கையில ஒரு பார்சலை வேற வாங்கிட்டு வருவான். அதுல இட்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கும் பாத்ரூம் போறதுக்கு எல்லா வேலையுமே அவன் தான் பார்த்துக்குவான். அந்த சின்ன பையன் காலையில சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவான். ஒரு காஃபி போடுறது இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் அந்த பையன் செஞ்சிருவான். அவனால செய்ய முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவான். அதே மாதிரி 11 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்துடுவான். இங்க பக்கத்துல தான் இருக்கு அந்த ஸ்கூல். மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சுட்டு ஸ்கூல்ல போடுற சாப்பாடை வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் இங்க இருந்து அவன் பதறிக்கிட்டு ஓடுவான். ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே விஷயம் தெரியும். அதனால யாரும் அவ்வளவு பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் கூட பாவமா இருக்கு இல்லையா. இந்த வயசுல அவனுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? அவங்க அம்மா கொஞ்சம் கூட ஒத்தாசைக்கு இருந்தா கூட பரவாயில்லை. இந்த பையன் சம்பாரிச்சுக்கிட்டு அவங்க அப்பாவையும் பார்த்துக்கிட்டு சமையல் எல்லாம் நல்லா தடபுடலா பண்ணுவான். வீட்டுல நேரம் இருந்தா செஞ்சிருவான். நேரம் இல்லாததுனால எங்கேயாவது கடையில வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இப்படியெல்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இதை கேட்டதுமே அவளுடைய முகமே மாறி போச்சு. உலகத்திலேயே என்ன அளவுக்கு யாருமே கஷ்டப்பட்டதே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பொண்ணுடைய எண்ணம் அப்படியே மாறி போச்சு. என்னோடைய வாழ்க்கையை பார்க்கறது மட்டும்தான் எனக்கு போராட்டம். ஆனா அந்த பையன் தம்பியையும் படிக்க வச்சுக்கிட்டு அவனும் படிச்சுக்கிட்டு ஒரு உடம்பு சரியில்லாத அப்பாவை தூக்கிட்டு பாத்ரூம்க்கும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துக்கிட்டு சாப்பாடு செலவை பார்த்துக்கிட்டு ஐயோ இது என்னடா கொடுமையா இருக்கு. கடவுளே, நான் தான் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா அவன் அளவுக்கு கஷ்டம் எனக்கு இல்லவே இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. நான் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கேன். ஓரளவுக்கு என்ன, நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். போறதுக்கு ஒரு வீடு இல்லாட்டி எனக்குன்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க போனாலுமே டைமுக்கு எனக்கு சோறு கிடைச்சிரும். தேவையான பொருள் கொடுத்துருவாங்க. துணிமணி இருக்கு. எல்லாமே எனக்கு கிடைக்குதே. ஆனா அந்த பையனுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. எனக்கு இப்போ வருத்தமா இருக்கு. கடவுளே, அந்த பையனை எப்படியாவது நல்ல முறையில மாத்திரு. இப்படியெல்லாம் அந்த பொண்ணு கையெடுத்து கடவுளை வணங்கினாள். இதையெல்லாம் நாரதர்கிட்ட சிவன் காட்டிட்டு இருந்தாரு. பாத்தியா, இந்த பொண்ணு அளவுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே கஷ்டம் இல்லைன்னு நீ நினைச்சதானே? நினைச்ச ஒரு செகண்ட்ல பாத்தியா அந்த எண்ணம் மாறிடுச்சா? அப்படித்தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருக்கு. அந்த பொண்ணுக்கான வாய்ப்பு என்ன தெரியுமா? அவள் நல்லா படிச்சு முன்னேறி இதே போல ஒரு 2 பிள்ளைகளை படிக்க வச்சு அவள் பட்ட வேதனையை அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுடைய வாழ்க்கையையும் சிறப்பா மாத்தி இவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வாள். அதுக்கு அந்த படிப்பு ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சு அவ வாழ்க்கையில முன்னேறிடுவா. தாம் பட்ட கஷ்டத்தை இன்னும் 2 பிள்ளைங்க படக்கூடாதுன்னு அவங்களையும் நிச்சயமா அவள் படிக்க வைப்பா. என்னால இந்த ஒரு வாய்ப்பை வேணா ஏற்படுத்தி தர முடியும். அந்த பையனை பாத்தியா, எதுக்கு அந்த பையனுக்கு இவ்வளவு கஷ்டம்னு நீ யோசிச்சு பார்த்திருப்ப. அவங்க அப்பாவுக்கு நீ ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுத்தன்னு நீ என்ன கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் விதியை மாத்த முடியாது. ஆனா சின்ன வயசுலயே ஒரு பையன் பக்குவப்படுத்தப்பட்டுட்டான்னா அவனோட வாழ்க்கையில அவனுடைய சாதனையோட அளவு எங்க இருக்கும்னு தெரியுமா? ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய இன்பம் காத்துட்டு தான் இருக்கு. அந்த பெரியவர் நினைச்சிருக்கலாம் அதே போல கல்யாணம் பண்ணி நம்மளும் நல்லா வாழலாம்னு நினைச்சிருந்தா இப்ப அவருடைய வாழ்க்கையை முழுசா மாறி இருக்கும். பொறுப்பை ஏத்துக்க அவர் தயாராகவே இல்லை. வேற எதுக்குமே அவர் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. இப்போ ஒரு வயசானவர் இருக்காரு. அவர் ஒரு பனைமரம் நட்டு வைக்கிறாருன்னு வையி, உடனே எனக்கு காய் வந்து நான் சாப்பிடணும்னு நினைச்சுதானே எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா அப்படி அவர் யோசிக்காம இப்போ நான் நட்டு வச்சா என் பையன், என்னுடைய பேரன், பேத்தி, அவங்களுடைய பிள்ளைக இப்படியெல்லாம் ஆயுசுக்கும் அந்த பனை மரத்தை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறவாங்கன்னு அப்படி நினைக்கிறதுனால தானே அந்த மரத்தை அவர் நட்டு வைக்கிறாரு. இதுவே இந்த பெரியவர் மாதிரி, ஆமா அடுத்த வம்சத்துக்கு நான் எதுக்கு நட்டு வைக்கணும், எனக்கு கிடைக்காத பணம் பலம் அவங்களுக்கு கிடைச்சி என்னத்தை சாதிக்க போறாங்க, இப்படி யோசிச்சு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாரு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சில விஷயங்கள் நடந்துதான் ஆகணும். அதை நம்ம மாற்ற முடியாது. அவங்க செய்யற வேலைக்கு அவங்களுக்கான ஊதியம் கிடைக்கும். அரசாங்கத்துக்கு எதிரான தொழில் பண்றவங்க இப்போ உடனே வேணா முன்னேறலாம். ஆனா அவங்களுக்கான தண்டனை காலம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்க முடியும்? என்னால வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்தி தர முடியுமே தவிர நான் அவங்களுக்கு கையை பிடிச்சி இது எல்லாத்தையும் எடுத்து அள்ளிட்டு போன்னு சொல்ல முடியாது நாரதா. அந்த பையனுக்கான வாய்ப்பு, அவன் செய்யற சின்ன சின்ன தொழில், அந்த பொண்ணுக்கான வாய்ப்பு, ஸ்பான்சர்ஷிப், இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? அதை அவங்க பிடிச்சி மேலே ஏறி வந்தா அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகா மாறிடும். அவ்வளவுதான். இப்போ சொல்லு, நான் பாரபட்சம் பாக்குறேனா, ஓர வஞ்சனைக்காரனா? இப்படியெல்லாம் கேட்கும்போது என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். நான் இங்கிருந்து புறப்படுறேன் என்று சொல்லிட்டு நாரதர் தலை தெறிக்க அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போயிட்டாரு. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கான ஊதியம் நிச்சயமா கிடைக்கும். அவங்க உழைப்புக்கான மரியாதையும் கிடைக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? நம்ம செய்யற ஒவ்வொரு வேலைக்குமே நமக்கான சம்பளம் பின்னாடி காத்துட்டு இருக்கு.
அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மை மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப்பை கொஞ்சம் ஏற்றி விடுங்க. இன்னொரு நல்ல கதையோட இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.